பார்த்துருப்பீங்க. இப்போ சொல்லுங்கம்மா, பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்னொன்னு சொல்லுங்க. சொல்லு பரணி, பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லு. இத இந்த டயக்ராம் பார்த்து. சின்ன வயசுல சிறுவர் மலர்ல 6 வித்தியாச விடையெல்லாம் வரும்ல, அந்த 6 வித்தியாச விடை மாதிரி இதுல பார்த்து அந்த வித்தியாசத்தை சொல்லுங்க, என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? இதுல வந்து செல் வால்னு ஒரு இருக்கு பாருங்க, எல்லாத்தோட அவுட்டர் லேயர், இந்த எல்லா ஆர்கனாலையும் சேர்ந்து கடைசியா எங்க இருக்கு? செல் வால்குள்ளார இருக்கு. பட் இங்க வந்து செல் வால்னு ஒன்று இருக்கா? இருக்கா? இல்ல. சோ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். பரணி சொல்லிட்டான். சொல்லு ஓவியா, பேர் ஞாபகம் வருவான்னு பார்த்துப்போம். இவ்வளவு நாள்ல பேர் மறந்துட்டோமா? வேக்வல்ஸ் வந்து பிளான்ட் செல்ல வந்து இங்க இதுக்கு பேர் தான் வேக்வல். வேக்வல் வேக்வல் வந்து இங்க எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. பட் இங்க எப்படி இருக்கு? ஸ்மால், ஸ்மாலரா இருக்கு. நிறைய வேக்வல்ஸ் இருக்கும், நிறைய வேக்வல்ஸ் இருக்கும். ஸ்மால் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் வேக்வல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா வந்துட்டு கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் அனிமேஷன்ஸோ இல்ல யூடியூப் வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த வீடியோ என்னென்ன இருக்குதோ போடுறேன். முன்னாடியே வந்து என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த டேர்மே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்கும். டேர்ம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா புதுசா இருக்கும். ஒரு டைம் அந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து ஒரு டைம் நீங்க பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? யார் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் நான் அனுப்பிச்சது பார்க்கல? 50 பேரை நம்ம தான் கிளிக் இது பண்ணியிருந்தீங்க, பார்த்துருந்தீங்க. அது என் சேனல்ல இருந்தாமா வந்துட்டு இருக்கு. அதுதான் எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எவ்வளவு பேர் இருக்கு இப்போ? 50, அரௌண்ட் 50 தான் இருக்கும். சொல்லுங்க ஸ்வேதா, வேற என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம்? குளோரோபிளாஸ்ட் இருக்கு பாருங்க, பிளான்ட் செல்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கு. பட் அனிமல் செல்ல எங்க இருக்கு? அனிமல் செல்ல குளோரோபிளாஸ்ட் இல்ல. அனிமல் செல்ஸ்னா நம்ம செல்ஸ் தான், நம்ம செல்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் இல்ல. இப்ப பிளான்ட் செல்ல வந்து எப்படி அதோட ஃபுட் எப்படி தயாரிக்குது, அனிமல் செல்ல வந்து ஃபுட் எப்படி தயாரிக்கிறோம்? பிளான்ட்ல வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால எப்படி ஆகுது? போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம்ல. போட்டோசிந்தசிஸ் மூலியமா வந்துட்டு பிளான்ட்ஸ்ல வந்து ஃபுட்டை தயாரிக்குது. பட் நாம என்ன பண்றோம்? அனிமல்ஸ் என்ன பண்றோம்? யாருன்னா தயாரிச்சு வச்சா எடுத்து சாப்பிட்டுறோம். ஸோ இங்க வந்துட்டு நம்ம நோ குளோரோபிளாஸ்ட். இங்க வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் கிடையாது. சொல்லுமா லாவண்யா, லாவண்யா தானே? சொல்லுங்க, வேற என்ன டிஃபரன்ஸ்? எத்தனை வித்தியாசம் சொல்லியிருக்கீங்க? 3 வித்தியாசம் சொல்லியிருக்கீங்களா? சென்ட்ரோசோம் இங்க இருக்கு, சென்ட்ரோசோம் இருக்கு. இங்க வந்து சென்ட்ரோசோம் கிடையாது. அனிமல் செல்ல சென்ட்ரோசோம் இருக்குது, பட் பிளான்ட் செல்ல நோ சென்ட்ரோசோம். கண்டிப்பா இந்த இந்த டாபிக் கவர் ஆகிற வரைக்குமே இவ்வளவு நாளா வந்து வெறும் பேசிவ் ரெசிபியண்டா இருந்திருப்பீங்க. பேசிவ் ரெசிபியண்டா இருந்திருப்பீங்க. பட் இங்க எல்லாமே வந்து ஆக்டிவா தான் போகும். டூ வே கான்வர்சேஷன் மாதிரி தான் போகும். ஏன்னா வந்துட்டு இது நடத்தி முடிச்சிட்டோம், நீங்க எதுவுமே டச் பண்ணல அப்படின்னா வந்துட்டு கடைசியா கடைசியா உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்துட்டு அது என்னோட மெயின் ஃபால்ட்டா இருக்கும். இந்த ஏரியா நான் உங்களுக்கு ஒழுங்கா கன்வே பண்ணல அப்படின்னா அது என்னோட மெயின் ஃபால்ட்டா இருக்கும். அபிநயா, சொல்லுமா. அபிநயா தானே? சொல்லுமா, வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தமிழ், பிளாஸ்டிக்ஸ் குளோரோபிளாஸ்ட் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக்ஸ் ஜென்ரலா சொல்ல முடியாது, பட் குளோரோபிளாஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. லைசோசோம்ஸ், லைசோசோம்ஸ் ஒரு ஆன்சர் சொல்லலாம். லைசோசோம்ஸ் எங்க இருக்கு? ஆக்சுவலா வந்து லைசோசோம் வந்துட்டு எதுல அதிகமா இருக்கும்ன்றத வச்சு டிஃபரன்ஸ் சொல்லலாம். பிரசன்ட் ஆப்சென்ட்னு சொல்றதை விட எதுல அதிகமா இருக்கும் அப்படின்றத வச்சு சொல்லலாம். ரெண்டுலயுமே இருக்கும், பட் அதிகமா இதுல இருக்கும். மோர் ஃப்ரீக்வெண்டா இதுல இருக்கும் அப்படின்றத வச்சு சொல்லலாம். மோர் ஃப்ரீக்வெண்டா இதுல இருக்கும், அனிமல்ஸ்ல இருக்கும். ஓகே.
சக்தி மகேந்திரா, வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? நான் பார்த்துட்டு ஓகே. ஓகே, செல் வால் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் வால் இருக்கிறதுனால செல் வால் பாயிண்ட்ஸ் குள்ளாரே வரும். செல் வால் இருக்கிறதுனால ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். செல் வாலோட ஃபங்க்ஷன் வரும் அதெல்லாம். செல் வாலோட ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் வரும். செல் வால் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு பிளான்ட் வந்து தொட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கும் தெரியுமா? பட் அனிமல் செல்ஸை டச் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தோட இருக்காது, ரொம்ப இதா இருக்கும். ஸோ அது என்ன ரீசன்? செல் வால் தான் அதுக்கு ரீசன். நியூக்ளியஸ் இங்க எங்க இருக்கு, அங்க எங்க இருக்கு? இங்க நியூக்ளியஸ் ஒன்னு இருக்குல்ல, இங்க எங்க இருக்கு, இந்த இடத்துல எங்க இருக்கு? நியூக்ளியஸ் வந்துட்டு ஒரு ஓரமா தள்ளப்பட்டிருக்கு. நியூக்ளியஸ் வந்துட்டு ஒரு ஓரமா தள்ளப்பட்டிருக்கு இந்த இதுல. ஏன்? லார்ஜ் வேக்ஹோல்னால. லார்ஜ் வேக்ஹோல்னால நியூக்ளியஸ் வந்து ஒரு ஓரமா தள்ளப்பட்டிருக்கு. பட் இங்க வந்து எப்படி இருக்கு? அனிமல்ஸ்ல சென்டர்ல இருக்கு, சென்டர்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், பேஜ் ஃபில் ஆயிடும்.